இன்றைக்கு இந்த சினிமா எனும் பூதம்ன்ற நிகழ்ச்சியில நடிகர் டி.எஸ். பாலையா பற்றி உங்களோட நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். டி.எஸ். பாலையா சதி லீலாவதின்னு ஒரு படம். அந்த படம் வந்து எம்ஜிஆருக்கு மட்டும் முதல் படம் இல்லை. டி.எஸ். பாலையா, என்.எஸ். கிருஷ்ணன், தங்கவேலு கூட அந்த படம் தான் முதல் படம். அப்படின்னு வந்து அந்த படத்துல அறிமுகமானவங்க தான் இவங்கெல்லாம். எம்ஜிஆரோட சேர்ந்து தான் டி.எஸ். பாலையாவும் நடிக்க வந்தவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரியமாலான்னு ஒரு படம் 1941 அது வில்லனா நடிச்சாரு. பி. சின்னப்பா படம் அது. அப்புறம் 1944 ஜெகதல பிரதாபன் ஒரு படம், அதுலயும் பி. சின்னப்பா அதுல வந்து அவருக்கு வில்லனா அவர் ஆக்ட் பண்ணாரு. டி.எஸ். பாலையா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946 அவர் வந்து மற்ற சில நடிகர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டி.எஸ். பாலையா கதாநாயகனாகவும் நடிச்சவர். சித்ரான்னு ஒரு படம் 1946 அதுல வந்து அவர் கதாநாயகனா நடிச்சார். மாடர்ன் தியேட்டர்ஸ் படம். அதுக்கப்புறம் செண்பகவல்லின்னு ஒரு படம், அதுலயும் அவர் கதாநாயகனா நடிச்சார். அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜகுமாரின்னு எம்ஜிஆர் கதாநாயகனா நடிச்ச படம், அதுல வந்து அவரு வில்லன் ஆக்ட் பண்ணார் 1947 அது. அப்புறம் அதே வருஷத்துல அவர் வந்து மோகினின்னு ஒரு படம். மோகினின்ற படத்துல 2 கதாநாயகர்கள், எம்ஜிஆரும் டி.எஸ். பாலையாவும். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைட்டில் அப்ப மொத்தமா போடுவாங்க டைட்டில். அதுல பாத்தீங்கன்னா டி.எஸ். பாலையா பேர் முதலையும், அடுத்து எம்ஜிஆர் பேரும், எம்ஜி ராமச்சந்திரன் அந்த பேரும் அடுத்ததான் வரும். அந்த படத்துல அந்த 2 கதை என்னன்னா அவருடைய இம்பார்ட்டன்ஸ். டி.எஸ். பாலையாவுக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ். எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை அதாவது அந்த 1940s நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், கல்கத்தாவுக்கு ஒரு ஷூட்டிங்காண்டி போறாரு. போனா அங்க போனோம்னா இவருக்கு ஒரு ரோல் கொடுக்குறாங்க. அந்த ரோல் நல்ல ரோல்னு நினைச்சு இருக்கும்போது திடீர்னு டி.எஸ். பாலையா வர்றாரு. உடனே அந்த ரோலை வந்து இவர் செய்ய இருந்த ரோலை வந்து டி.எஸ். பாலையா கொடுக்குறாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு ரொம்ப மனசு, உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ரோல் கிடைச்சுன்னு நினைக்கும் போது இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. ஆனா பின்னால் அவர் நானியன் பிறந்த எம்ஜிஆர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த ரோலை வந்து டி.எஸ். பாலையா அண்ணன் தான் நல்லா செய்ய முடியும், அவர் பிரமாதமா அந்த ரோலை நான் எனக்கு கொடுத்துருந்தா சரியா கூட வந்திருக்காதுன்ற மாதிரி அந்த நானியன் பிறந்ததுல அதை ஒரு இதாவே சொல்றாரு. பாலையா அண்ணன் தான் அந்த ரோலை ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாமே 40களில் நடந்த விஷயங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா 40களில் கடைசியில வேலைக்காரின்னு ஒரு படம். அந்த வேலைக்காரின்னு ஒரு படத்துல டி.எஸ். பாலையா ஒரு ரோல் பண்றாரு. அந்த ரோல் தான் பின்னால் இந்த இது நம்ம திராவிட இயக்க நடிகர்களுக்கு அந்த சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவாதி, இந்த பகுத்தறிவாத கதாபாத்திரங்களுக்கு, அதாவது எம்ஜிஆர், இது எஸ்.எஸ். ராஜேந்திரன், கே.ஆர். ராமசாமி, இவங்க எல்லாம் வந்து பின்னால வந்து இந்த ரோல், இந்த பாலையா செய்த ரோல் தான் முதல் ரோல். இந்த பகுத்தறிவாதியா நடிக்கிறாரு. பாலையா வாழ்க்கையில ஒரு விசித்திரம். ஒரு தடவை மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் வந்து அவரை வந்து ஒரு இடத்துல ஒரு கோயில்ல சாமியாரா பாக்குறாரு பாலையாவை. யாரும் அது நம்ம பாலையா மாதிரி தெரியுதுன்ட்டு அவரை கண்டு அவரை பிடிச்சிட்டு வந்து, பாலையா தான் அவரு. அப்ப பாருங்க அந்த நடிகர்களுக்கு அந்த நேரத்துல இருந்த பிரச்சனைகள். அவர் சாமியாவே போயிட்டாரு. அப்புறம் திரும்பவும் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சாரு. டி.ஆர். சுந்தரம் தான் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் நடிக்க வச்சாரு. எதுன்னா அந்த நடிகர் வாழ்க்கையில அவங்களுக்கு சில இந்த மன உளைச்சல்கள், இந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் உண்டு. அவர் இத்தனைக்கும் குடும்பஸ்தர், ஆனா சன்னியாசியா கிளம்பி போனார். அது மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் இல்லைன்னா அவரை கொண்டாந்துருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. டி.எஸ். பாலையாவும் சரி, எம்.ஆர். ராதாவும் சரி, அந்த குணச்சித்திரம்ன்றதை தாண்டி அது மாத்திரம் இல்லை, வில்லன் அந்த காமெடி, இது ரெண்டையுமே வந்து ரெண்டு பேருமே தங்களுடைய பாணியில வெவ்வேறு மாதிரி செஞ்சவங்க. நான் கூட ஜெமினி கணேசனுக்கு ஒரு ட்ரிபியூட் காலச்சுவடில் எழுதினேன். அதுல நான் ஒரு விஷயம் குறிப்பிட்டேன். சிவாஜி கணேசன், எம்.ஆர். ராதா, நாகேஷ் தமிழ் திரையுலகின் உக்கிரமான ஆகிருதிகள். நேர் எதிர் திசையில் மென்மையாக சாதித்தவர்கள் டி.எஸ். பாலையா, ரங்கராவ், ஜெமினி கணேசன். இதுல என்னன்னா அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து சீன் ஸ்டீலர்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா படத்துல வந்து அந்த படத்தோட குவாலிட்டியவே இவங்க மேல அப்படியே ரைஸ் பண்ணிடுவாங்க. என்ரிச் பண்றதுன்றது.
அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் தான் வந்து டிஎஸ் பாலையா, எம்ஆர் ராதா, எஸ்வி ரங்கராவ், இவங்க எல்லாருமே அந்த அந்த கேட்டகரி. இதுல வந்து பாலையாவும் எம்ஆர் ராதாவும் காமெடியும் 2 in 1 மாதிரி காமெடியும் பண்ணுவாங்க, வில்லன் எல்லாமே பண்ணுவாங்க. அவர் குணச்சித்திரமா அள வைக்கிறதுல எம்ஆர் ராதா வந்து சீரியஸ் ரோல் பண்ணவே மாட்டாரு. சீரியஸா அடுத்தவங்களை கண்ணீர் வடிக்கிற மாதிரி காரியங்களை செய்ய மாட்டாரு. அவருடைய பாணியும் அதான் சொன்னேன், பாலையா பாணி வேற. இவர் வந்து குணச்சித்திரத்துல அள வைக்கிற அளவுக்கு எப்படி எஸ்வி ரங்கராவ் மாதிரி இவரு அந்த மாதிரி ஒரு பாகப்பிரிவினைன்னு ஒரு படம். அதுல வந்து இவரு எஸ்வி சுப்பையாவும் இவரும் அண்ணன் தம்பியா நடிப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த பாகப்பிரிவினை செய்யற காட்சியில டிஎஸ் பாலையா அவருடைய அம்மா அப்பா போட்டோவை எடுத்துட்டு வந்து தம்பி எஸ்வி சுப்பையா வாயில துண்டை வச்சுட்டு நிற்பாரு. அவர்கிட்ட வந்து அந்த அப்பா அம்மா போட்டோவை காமிச்சு அந்த பழைய அந்த இதெல்லாம் பேசும்போது அந்த உறவை பத்தி அவங்க அம்மா அப்பா பத்தி சொல்லும்போது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த படம் ஒரு டூரிங் தியேட்டர்ல போட்டாலும் அந்த படத்தை பார்க்கறவங்க அழுவாங்க. அந்த அந்த சீன்ல தம்பி பாடுறா நம்ம அம்மாவும் அப்பாவும் சொல்லி அவர் ஆரம்பிப்பாரு. அவங்க வந்து எஸ்வி சுப்பையா வாயில துண்டை தான் வச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த அழுகு வந்துடக்கூடாதுன்னு. அந்த காட்சி வந்து பார்த்து அழாதவங்க இருக்க முடியாது. அதான் குணச்சித்திரம்ன்றது பாலையா ரொம்ப விசேஷமான ஒரு நடிகர். காதலிக்க நேரம் இல்லை, நாகேஷும் இவரும் சேர்ந்து அடிச்ச லூட்டி அந்த காதலிக்க நேரம் இல்லை. அதாவது பாலையா நாகேஷ் இந்த 2 பேருக்கு வந்து அந்த படத்துல வந்து ஸ்ரீதர் காம்பினேஷன், ஸ்ரீதர் டைரக்டர். அது பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா அது அந்த காமெடி வந்து எவர் கிரீன். உதயன்னு ஒரு படம், அந்த வாக்கியங்களை பிடிப்பாரு. இங்கு சகல விதமான சாமான்களும் விற்கப்படும், இங்கு சகல விதமான சாமான்களும் விற்கப்படும் போர்டில் எழுதியிருக்கும். அதை படிக்கும் போது இங்கு சகல வித மான சாமான்களும் விற்கப்படும் அப்படி வாசிப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பதிபத்தியில சந்திரபாபு வந்து அப்படி தம்பிக்கிட்டே இருப்பாப்புல. யாரும் ஒரு இடத்துல நிக்க மாட்டான் போல இருக்கு, குரங்கு பைய அப்படின்னு. அவருடைய வசனங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த வடிவேல் வசனம் அது மாதிரி வந்து இவருடைய வசனங்களையும் இன்னைக்கு பேசுற ஆட்கள் உண்டு. படங்கள்ல அவர் பேசின வசனங்கள் அந்த மாதிரி ஒரு லைவ்லி ஆக்டர், லைவ்லி அந்த அந்த வசனங்கள் எப்படி வடிவேல எப்படி நம்ம இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சீக்வன்ஸுக்கும் வடிவேல் டைலாக் எடுத்து எல்லாரும் போட்டுக்கிறாங்க. அது மாதிரிதான். என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை, இதை சொல்லாத மதுரைக்காரன் எவனுமே இருக்க மாட்டான். என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய யோக்கியதை என்ன, இதெல்லாமே அவர் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே எப்பவுமே வந்து இந்த சாதாரண கான்வர்சேஷன்ல எல்லாரும் உபயோகப்படுத்துவாங்க. ஆத்திரி கொடுக்க அப்படின்னு என் பெற்றால் தர பிள்ளையார சொல்லுவாரு. இப்படி அசோகர் உங்க மகரா, காதலுக்கு நேரம்ல டயலாக் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுள்ள பொண்ணான்னு அவர் வந்து ஒரு கண்ணுள்ள பொண்ணான்றத ஒரு பொண்ணுள்ள கண்ணா அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லுவாரு. இப்படி வந்து அந்த டயலாக் டெலிவரிகள் வந்து அவர் வந்து கொஞ்சம் தனக்குன்னு ஒரு பிரத்யேக பாணி வச்சிருந்தார். பாலையாவை பத்தி இன்னொன்னு சொல்லணும். சண்முக சுந்தரன் ஒரு நடிகர், வயசாயிடுச்சு இல்லக்கான்னு ஒரு நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயசாயிடுச்சு இல்லக்கா கரகாட்டக்காரன் நடிகர் சண்முக சுந்தரம். இவர் வந்து டிஎஸ் பாலையா மக அம்புஜம்னு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணாரு. நிறைய பேர் அந்த செய்தி சொல்றேன்னா அந்த டிஎஸ் பாலையா மருமகனாவும் சண்முக சுந்தரம் இருந்தார். சண்முக சுந்தரம் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் அவங்க தான். அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎஸ் பாலையாவோட சண்முக சுந்தரோட அக்கா தான் அந்த சகோதரி வந்து சந்திரகாந்தான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க எல்லாம் அவங்களுடைய இன்னொரு அக்கா பாலையாவே கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு பிறந்தவங்க தான் மனோஜ் சித்ரான்னு ஒரு நடிகை. அவங்க ஒரு ஓடை நதியா இருந்து ஒரு படத்துல கூட ரகுவரனுக்கு ஜோடியா ஆக்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா அது அவங்க அந்த கலை குடும்பம். அதை பாருங்க, இந்த சண்முக சுந்தரம் சந்திரகாந்தா குடும்பத்திலயும் டிஎஸ் பாலையாவுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. சண்முக சுந்தரத்துக்கு அவர் மகளே கொடுக்குறாங்க. அந்த கல்யாணமும் அந்த சண்முக சுந்தரம் பாலையா மகளை அம்புஜத்தை கல்யாணம் பண்ணாரு. அந்த கல்யாணம் அவளை நீடித்து நிக்கலன்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை முடிகிறது வந்து 58 வயசு. பாலையாவுக்கு 58 வயசு தான் மரணத்தப்ப. இவரும் எஸ் ரங்கராவ் மாதிரி அந்த முதுமையை பார்க்காமலே தான் இறந்தார். எஸ்வி ரங்கராவ் வந்து 56 வயசு 55 வயசுல இறந்தாரு. இவர் பாருங்க டிஎஸ் பாலையா வந்து 58 வயசு. 60 வயசு தானே முதுமைன்றது. முதுமைன்னு என்டர் ஆகிறது வந்து 16 சொல்லலாம்.
அந்த முதுமையே பார்க்காம 2 நடிகர்கள் முதியவர்களாக படங்கள்ல நடிச்சாங்க. எஸ் வி ரங்கராவ் ஒருத்தர், இவர் ஒருத்தர் 58 வயசு 1972ல டி.எஸ். பாலையா இறந்தார். இதுவரை டி.எஸ். பாலையா அவர்களை பற்றி பல விஷயங்களை நான் உங்களிடம் பேசினேன். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்.பி. ராஜநாயகம்.